பிரமிப்பு மற்றும் மரியாதையை உணர்ந்தார். பீஸ்வர் கொடிட்டு காட்டிய கடமைகள் வெறும் கடமைகள் மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சிக்கும் அறிவொளிக்கும் ஒரு பாதை என்பதை அவர் உணர்ந்தார். ஈஸ்வரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. யுதிஷ்டிரனை அவர்களுடன் அழைத்து சென்றன. இந்த மூவரையும் கதளிப்பவர் உலரெங்கும் மதிக்கப்படுகிறார் என்று அவர் கூறினார். அவற்றை புறக்கணிப்பவர் தனது எந்தவொரு செயலிலிருந்தும் சம்பாதிக்கும் தகுதியை கொண்டிருக்கவில்லை. கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டபோது பீஷ்மர் ஒருவரின் போதகரை வணங்குவதன் வளங்களை பற்றிய ஒரு தனிப்பட்ட கதையை பகிர்ந்து கொண்டார். எனது சொந்த போதகர்களின் நினைவாக நான் கொடுத்தவை அனைத்தும் 100 மடங்கு அல்லது 1000 மடங்கு அதன் உண்மையான அளவாக மாறிவிட்டன என்று அவர் கூறினார். அந்த தகுதியின் விளைவாகவே ஓ யுதிஷ்டிரனே, 3 உலகங்களும் இப்போது கூட என் கண்களுக்கு முன்னால் தெளிவாக உள்ளன. பத்தியின் இறுதி செய்கையில் பீஷ்மர் மற்றவர்களை விட ஒருவரின் போதகரின் மேன்மை பற்றி பேசினார். ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் பாண்டவர் சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் அரச குடும்பத்தின் புத்திசாலித்தனமான மற்றும் மதிப்புமிக்க பாத்தாவான பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். மரியாதையுடன் யுதிஷ்டிரர் பீஷ்மரை அணுகி, ஓ பெரிய பீஷ்மரே, நல்லொழுக்கத்தை கடைப்பிடிக்க விரும்பும் ஒரு நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மை என்றால் என்ன, பொய் என்றால் என்ன? ஒருவர் எப்போது உண்மையை பேச வேண்டும் அல்லது பொய்யை சொல்ல வேண்டும்? பீஷ்மர் விளக்கத் தொடங்கியதும் அவரது கண்கள் நாணத்தால் பிரகாசித்தன. உண்மையை சொல்வது நீதியை ஒத்திருக்கிறது என்று அவர் கூறினார். உண்மையை விட உயர்ந்தது எதுவுமில்லை. அவர் ஒரு கணம் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். இருப்பினும் உண்மையை பேசுவது பொய்யை பேசுவதற்கு ஒத்ததாக இருக்கும் சூழ்நிலைகள் உள்ளன. அதற்கு நேர்மாறாகவும் இருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவர் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். பல நூற்றாண்டுகளாக மனித இயல்பின் சிக்கல்களை கவனித்ததில் இருந்து பெறப்பட்ட அனுபவத்தின் எடையை கொண்டு பீஷ்மரின் வார்த்தைகள் இருந்தன. புராணங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளுடன் அவர் தனது கருத்தை விளக்கினார். அவமரியாதைக்குரிய கொடூரமான அல்லது தூய்மையற்ற ஒரு நபர் கூட மற்றவர்களுக்கு பயனளிக்கும் செயல்களை செய்வதன் மூலம் பெரும் தகுதியை பெற முடியும் என்று அவர் கூறினார். மாறாக ஞானத்தில் அடையாளமாக கருதப்படும் ஆண்டை பாவ செயல்களை செய்து இன்னும் தகுதியை பெற முடியும். பீஷ்மர் பேசும்போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். கண்கள் விரிந்த வியப்புடன் நீதியின் நுணுக்கங்கள் மற்றும் உண்மை மற்றும் பொய்யின் நுணுக்கங்களால் அவர் ஈர்க்கப்பட்டார். ஆனால் எது சரி தவறு என்பதை நாம் எவ்வாறு வேறுபடுத்தி காண்பது என்று அவர் கேட்டார். பீஷ்மரின் வெளிப்பாடு சிந்தனை மிக்கதாக மாறியது. அனைத்து உயிரினங்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நீதி அறிவிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். இது மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுவதை தடுக்கிறது, அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்துகிறது, மேலும் அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. அவர் மனித அறிவின் பரந்த விரிவாக்கத்தை பிரதிபலிக்கிறார். நீதி என்பது ஸ்ருதிகளில் கற்பிக்கப்பட்டவற்றில் உள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள். மற்றவர்கள் உடன்படவில்லை. அவர்களின் மாறுபட்ட கருத்துக்களுக்காக நான் அவர்களை கண்டிக்க மாட்டேன். உரையாடல் தொடர்ந்தபோது ஒருவர் பொய்களை பேச வேண்டிய அல்லது பொய்களை சொல்ல வேண்டிய பல்வேறு சூழ்நிலைகள் குறித்து பீஷ்மர் வழிகாட்டுதல்களை வழங்கினார். ஆபத்து காலங்களில் அல்லது செல்வம் மற்றும் செழிப்பை பாதுகாக்கும் போது பொய்யை சொல்வது அனுமதிக்கப்படுகிறது என்று அவர் விளக்கினார். இருப்பினும் அத்தகைய நடவடிக்கைகள் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கடைசி முயற்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி யுதிஷ்டிரன் கவனமாக கேட்டான். பீஷ்மர் பகிர்ந்து கொண்ட ஞானத்தை அவரது மனம் உள்வாங்கியது. அவர்கள் பேசும்போது பொறுப்பின் எடை அவர் மீது நிலை பெற்றது. நல்லொழுக்கத்தை பின்தொடர்வதில் கடினமான தேர்வுகளை செய்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. உரையாடல் முடிவுக்கு வந்தது. ஆனால் அதன் தாக்கம் யுதிஷ்டிரனுடன் என்றென்றும் இருக்கும். நீதியை நோக்கிய பாதையில் அவரை வழிநடத்தும் சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும்போது பீஷ்மரின் ஹஸ்திலபுரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும்
சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. ஞானமும் நியாயமும் கொண்ட ராஜாவான யுதிஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் சிந்தனையில் மூழ்கின. அவரது நம்பிக்கைக்குரிய தாத்தா பீஷ்மர் அவரது கவலைகளின் எடையை உணர்ந்து அவருக்கு முன்னால் நின்றார். பாட்டி என்று இறுதியாக மௌனத்தை உடைத்து சொன்ன யுதிஷ்டிரன், எல்லா உயிரினங்களும் பல்வேறு வழிகளில் கிட்டத்தட்ட தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதை நான் காண்கிறேன். இந்த சமன்களை ஒருவர் எவ்வாறு சமாளிப்பது? பேசத் தொடங்கிய பிரீமையின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. தங்கள் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் வாழ்க்கை முறைக்காக வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகள் அனைத்து தடைகளையும் கடக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். இது விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, கட்டுப்பாடு மற்றும் சுய கட்டுப்பாட்டு உணர்வை வளர்ப்பது பற்றியது. அவர்களை நிறுத்தப்பட்டு தனக்கு முன் இருந்த ராஜ்யத்தை ஆய்வு செய்தார். ஒருவர் ஒருபோதும் ஏமாற்றத்துடன் பேசக்கூடாது. காயம் அடைந்தால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு அவர்களின் நிலை அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒருவர் எப்போதும் தங்குமிடம் வழங்க வேண்டும். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் குடித்தன. பீஷ்மர் தொடர்ந்தார். பக்தியுடன் வேதங்களை படிப்பவர்கள் மற்றும் தவத்தை கடைபிடிப்பவர்கள் அனைத்து சிரமங்களையும் சமாளிக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் திங்கிழப்பிலிருந்து விலகி அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு சூடான அந்தி ஒளியில் வீசும்போது பீஷ்மர் சுய ஒழுக்கம் மற்றும் பற்றாக்குறையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். ஒருவர் ஆர்வத்தாலோ பேராசையாலோ திசை திருப்பப்படக்கூடாது என்று அவர் கூறினார். நியாயமாக ஆட்சி செய்யும் ஒரு மன்னர் தனது மக்களை தீங்கிலிருந்து பாதுகாப்பார். அனைத்து தடைகளையும் கடக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார். இவர் உண்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது யுதிஷ்டிரரின் கண்கள் புரிதலுடன் விரிவடைந்தன. ஒருவர் எப்போதும் உண்மையை பேச வேண்டும், வாழ்க்கை ஆபத்தில் இருக்கும்போது கூட என்று அவர் கூறினார். மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு ஒருவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கத்தையும் கருணையையும் காட்ட வேண்டும். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்கிய போது பீஷ்மர் அனைத்து சிரமங்களிலிருந்தும் இறுதி அடைக்கலத்தை பற்றி பேசினார். அனைத்து உயிரினங்களின் உன்னதமான கடவுளான நாராயணன் இந்த கிறிஸ்தர் தாமரை போல சிவப்பு நிற கண்கள் மஞ்சள் ஆடைகளை அணிந்துள்ளார். தெய்வீக சக்தியின் உருவகம் என்று அவர் கூறினார். நாராயணனின் அடைக்கலத்தை நாடுபவர் அனைத்து தடைகளையும் கடக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார். பீஷ்மர் பேசி முடித்தவுடன் யுதிஷ்டிரரின் முகம் ஒரு புதிய புரிதல் மற்றும் உறுதியுடன் பிரகாசித்தது. தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் உள்ள அனைத்து சிரமங்களையும் எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றிய அறிவு புத்திசாலியான முதிய மன்னன் புன்னரைத்து தனது பேரலுக்கு நன்றியுடன் கண்களை நிரப்பினார். பீஷ்மரே, நான் உங்கள் வார்த்தைகளை நினைவில் கொள்ளேன் என்று கூறினார். நான் அவற்றை பின்பற்ற முயற்சிப்பேன், ஏனென்றால் நான் அவற்றை பின்பற்ற முயற்சிக்கிறேன். யுதிஷ்டர்களின் கூட்டத்தில் அமைதியான ஆன்மா கொண்ட நபர்களுக்கும் அமைதியாக தோன்றினாலும் இல்லாதவர்களுக்கும் இடையே எப்படி வேறுபாடு காண்பது என்பது குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. பீஷ்மர் பதிலுக்கு புரிகா நகரத்திலிருந்து ஒரு பண்டைய கதையை பகிர்ந்து கொண்டார். பௌரிகார் என்ற மன்னர் கொடூரத்துடனும் மற்றவர்களை காயப்படுத்துவதில் மகிழ்ச்சியுடனும் புரிகாவை ஆட்சி செய்தார். அவரது மரணத்திற்கு பிறகு அவர் ஒரு நரி போல மறுபிறவி எடுத்தார். தனது முந்தைய செழிப்பை நினைவு கூர்ந்து துக்கத்தால் நிரம்பியிருந்தார். அவர் இறைச்சியை தவிர்த்தார். அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் காட்டினார். பேச்சில் உண்மையுள்ளவராக இருந்தார். நரி ஒரு பரந்த தகன மேடையில் வசித்து வந்தார். அங்கு அவர் தனது கடந்த கால வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டதால் வசிக்க விரும்பினார். அவரது இனத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் அவரது நடத்தையின் தூய்மையை தாங்க முடியாமல் பணிவுடன் அவரை அணுகி அத்தகைய நடத்தையை கைவிட்டு அவர்களைப் போலவே இறைச்சியை சாப்பிடுமாறு வலியுறுத்தினர்.
இருப்பினும் நரி நியாயத்துடனும் இரக்கத்துடனும் பதிலளித்தது. எனது பிறப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் எனது நடத்தையே எனது குணத்தை தீர்மானிக்கிறது. நான் புகழை பரப்பும் வகையில் நடந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த தருண மேடையில் வாழ்ந்தாலும் எனது நடத்தை உறுதிமொழிகளை கேளுங்கள். ஒருவரின் செயல்கள் அவர்களின் சுயத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன, அவர்கள் பின்பற்றும் வாழ்க்கை முறை அல்ல என்று நரி விளக்கியது. தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தீய வழிகளை பின்பற்றுவதை எதிர்த்து அவர் எச்சரித்தார். மேலும் சிறிய செயல்கள் கூட பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். சோதனையால் நகர்த்தப்பட்ட பலர் நீண்டகால விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் தங்கள் வயிற்றை நிரப்புவதில் ஈடுபட்ட திறமைக்கு பெயர் பெற்ற ஒரு புலி இந்த உரையாடலை கேட்டு குள்ள நரியை தூய்மையான நடத்தை கொண்ட ஒரு கற்றறிந்த நபராக எடுத்துக்கொண்டது. புலி குள்ளநரியை மரியாதையுடன் வணங்கி அவரை தனது அமைச்சராக நியமிக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்தியது. ஓ நீதிமானர் என்று புலி கூறியது, நீங்கள் யாருங்கள்? எனக்கு தெரியும், என்னுடன் அரசாங்கத்தின் கடமைகளில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் எந்த பொருளையும் அனுபவிக்கவும் உங்கள் விருப்பத்திற்கு பொருந்தாதவற்றை கைவிடுங்கள். இந்த வார்த்தைகளை மதித்து குள்ள நரி பணிவுடன் பதிலளித்தது. மிருகங்களின் ராஜாவே, உமது வார்த்தைகள் உமக்கு பொருத்தமானவை. தூய்மையான நடத்தை மற்றும் கடமைகள் மற்றும் உலக விவகாரங்களில் பரிச்சயமான ஊழியர்களை தேடுவதும் உமக்கு தகுதியானது. இருப்பினும் நான் எனது தற்போதைய நிலையில் திருப்தி அடைகிறேன், அதை வேறு எதற்கும் மாற்ற விரும்பவில்லை. குளநரி தனது காரணங்களை விளக்கி தான் தூய்மையான ஆன்மா கொண்ட மனிதர் என்றும் ஆவிகளிடம் கூட தீவிரத்தை காட்ட முடியாது என்றும் கூறினார். நரிகளின் பதிலால் மகிழ்ச்சியடைந்த புலி அவை தனது அமைச்சராக ஏற்றுக்கொண்டது. நரிகள் புலிக்கு சேவை செய்ய தொடங்கியதும் பழைய ஊழியர்கள் அவருக்கு எதிராக சதி செய்தனர். வெறுப்பை காட்டி நட்பான நடத்தையுடன் அவை வெல்ல முயன்றனர். இருப்பினும் அவர்களால் இறுதியில் நரிகளின் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் தாழ்ந்ததாக கருதும் ஒருவரால் ஆளப்படுவதை அவர்கள் வெறுத்தனர். புலி மற்றும் நரிகளின் கதை ஒருவரின் உண்மையான தன்மை அவர்களின் பிறப்பு அல்லது சமூக அந்தஸ்தால் அல்ல, அவர்களின் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. துன்பம் மற்றும் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது கூட தலைமைத்துவத்தில் நேர்மை, இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கதை எடுத்து காட்டுகிறது. யுதிஷ்டிரனின் முன்னிலையில் பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது இளம் மன்னருக்கு ஒரு பாடமாக இருக்கும், நன்கு கேளுங்கள். யுதிஷ்டிரனே என்று பீஷ்மர் கூறினார். ஞானத்தால் ஒளிரும் அவரது கண்கள் கிருத யுகத்தில் வாழ்ந்த ஒரு ஒட்டகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகம் இன்னும் தூய்மையாகவும் பின்னர் வரவிருக்கும் தீமைகளால் கலனப்படாமலும் இருந்த காலம். இந்த ஒட்டகம் சாதாரண உயிரினம் அல்ல. கடந்த காலத்தில் அவர் செய்த அனைத்து செயல்களையும் அவர் ஆழமாக புரிந்து கொண்டார். மேலும் அவர் காடுகளில் கடுமையான சிக்கனங்களை கடைப்பிடித்து பல ஆண்டுகள் கழித்தார். அவரது தவங்கள் கவனிக்கப்படாமல் போகவில்லை, ஏனெனில் பெரிய பிராமண ஒட்டகத்தின் பக்தியில் திருப்தி அடைந்தார். பேரன் அவர் அறியப்பட்டபடி ஒட்டக வரங்களை வழங்க விரும்பினார். எனவே அவரது இதயத்தின் ஆசை என்ன என்று கேட்டார். ஒட்டகம் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு கணம் யோசித்தது. என் கழுத்து நீளமாக இருக்கட்டும் என்று அவர் கூறினார். 100 யோஜனைகளின் முடிவில் இருக்கும் எந்த உளவையும் நான் அடைய முடியும். பாமனார் இந்த வரத்தை வழங்கினார். ஒட்டகம் தனது வனவீட்டிற்கு திரும்பினார். அங்கு அவர் தனது பெரும்பாலான நாட்களை தனது குகையில் ஓய்வெடுத்து கொண்டார். உணவு வருவதற்காக காத்திருந்தார். அவரது நீண்ட கழுத்து அவரை எளிதாக உணவை எடுக்க அனுமதித்தது, ஆனால் அது அவரை மன நிறைவுடன் வைத்தது. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் நிலத்தில் வீசியது. பலத்த மழையையும் பலத்த காற்றையும் கொண்டு வந்தது. ஒட்டகம் தனது குகைக்குள் பின்வாங்கியது, புயலில் காத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில். ஆனால் அவர் இருட்டில் கூடியிருந்த போது ஒரு குள்ளநரியும் அதன் துணையும் குகையின் மீது தடுமாறி மலையிலிருந்து அடைக்கலம் தேடினர். பசியால் உந்தப்பட்ட குள்ளநரியும் ஒட்டகத்தின் நீண்ட கழுத்தை கண்டு ஒட்டகம் இன்னும் உயிருடன் இருப்பதை கூட கவனிக்காமல் அதை சாப்பிடத் தொடங்கியது. குள்ளநரியும் அவரது மனைவியும் ஒட்டகத்தின் கழுத்தை விழுந்துவதை தொடர்ந்தபோது என்ன நடக்கிறது என்பதை அவர் உணர்ந்து அதை சுருக்க முயன்றார். ஆனால் அது மிகவும்
தாமதமாகிவிட்டது. அவரது உயிர் சக்தி குறைந்தது. விரைவில் அவர் இல்லை. புயல் கடந்தபோது குறையிலிருந்து குள்ளநரியன் வெளிப்பட்டது. அவர் செய்த தீய செயலை அறியாமல் பீஷ்மர் யூதித்திரனை ஒரு கடுமையான வெளிப்பாட்டுடன் பார்த்தார். இதோ சொம்பல் வரையிலில் என்ன ஒரு பெரிய தீமை தொடர்ந்தது என்று அவர் கூறினார். ஒட்டகத்தின் மனநிறைவு அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இது உங்களுக்கு ஒரு பாடம். ராஜாவே, ஒரு ஆட்சியாளர் சோம்பலாகவோ இருக்கக்கூடாது. மாறாக தனது புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் தனது ராஜ்யத்தை நிர்வகிக்க பயன்படுத்த வேண்டும். பீஷ்மர் தொடர்ந்து மனுவின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். வெற்றி என்பது புத்திசாலித்தனத்தை பொறுத்தது என்று அவர் கூறினார். வணிகத்தில் புத்திசாலியாகவும் தனது புலன்களை கட்டுப்படுத்துபவராகவும் இருக்கும் ஒரு மன்னர் தனது ராஜ்யம் நிலைத்திருப்பதை உறுதி செய்வார். புத்திசாலித்தனமான ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்பவர்கள் நட்பு நாடுகளை கொண்டவர்கள் மற்றும் முறையான ஆய்வுக்கு பிறகு செயல்படுபவர்கள் தங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள். யுதிஷ்டிரர் கேட்டுக்கொண்டிருந்தார். சபை மண்டபத்தில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் பாரத வம்சத்தின் மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். சொல்லுங்கள், ஓ பீஷ்மரே என்று அவர் கேட்டார். ஒரு மன்னர் தனது வழக்கமான கூட்டாளிகளின் உதவியின்றி தனது ராஜ்யத்தின் மீது படையெடுத்த ஒரு சக்தி வாய்ந்த எதிரிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பீஷ்மர் தனது புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய முகத்துடன் காலத்தின் வரலாற்றிலிருந்து ஒரு பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். பண்டைய நாட்களில் அவர் கூறினார். நதிகளில் சக்தி வாய்ந்த ஆண்டவரான நித்திய கடல் அவரது மனது அதிக சுமையை ஏற்படுத்திய ஒரு விஷயத்தில் அதன் துணை நதிகளிடமிருந்து ஆலோசனை கோரியது. பெருங்கடலின் கேள்வி இதுதான். நதிகள் அவற்றின் சக்தி வாய்ந்த நீரோட்டங்களுடன் பெரிய மரங்களை ஏன் அடித்து சென்றன? அவற்றின் வேர்கள் மற்றும் கிளைகளிலிருந்து அவற்றை கீழ்த்தெறிந்தன. ஆனால் அவற்றின் கரைகளில் வளர்ந்த ஒரு எளிய பிரம்பை அவருக்கு ஒருபோதும் கொண்டு வரவில்லை. கடலின் கேள்விக்கு பதிலளித்த கங்கை நதி அலறிடப்பட்ட தொனியில் பேசியது. மரங்கள் ஒரே இடத்தில் வேரூன்றியுள்ளன. அவை நம் நீரோட்டங்களை வேரோடு பிடுங்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன. ஆனால் பிரம்புகள் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றன. நாம் முன்னேறி வரும் நீரை எதிர்கொள்ளும் போது அவை வளைந்து கொடுக்கின்றன. மின்னோட்டம் கலந்தவுடன் மட்டுமே அவற்றின் அசல் தோரணையை மீண்டும் தொடர்கின்றன. கங்கை தொடர்ந்தார். கரும்புக்கு எப்போது மாற்றியமைக்க வேண்டும், எப்போது நெகிழ்வானதாக இருக்க வேண்டும், எப்போது உறுதியாக நிற்க வேண்டும் என்று தெரியும். அது கீழ்ப்படிதல் மற்றும் விட்டு கொடுக்கும். ஆனால் உடைக்கப்படாதது தனது கதையை மீண்டும் தொடங்கும் போது பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. ஆறுகளுடனான பெருங்கடலின் உரையாடலில் இருந்து ஒரு ஆழமான பாடத்தை எடுத்தது. எதிரியின் சக்திக்கு அடிபணிய மறுக்கும் ஒரு நபர் வலிமையானவர் மற்றும் வலிமையானவர் விரைவில் அழிவை சந்திப்பார் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் தனக்கும் தனது எதிரிக்கும் உள்ள வலிமையையும் பலவீனங்களையும் மதிப்பிடுபவர் அதற்கேற்ப மாற்றியமைக்கிறார். தோல்விக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த தருணத்தில் பீஷ்மரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இனிமையான மற்றும் போதனையானவை. பீஷ்மரின் வார்த்தைகளை யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது ஞானத்தின் எடை அவர் மீது தங்கியிருப்பதை அவர் உணர்ந்தார். உண்மையான வலிமை எதிர்ப்பில் இல்லை, மாறாக நெகிழ்வுத்தன்மையில் உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்திகளுக்கு எப்போது வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதை அறிவது, நீரோட்டங்களுக்கு ஏற்றவாறு இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கும் தாழ்மையான பிரம்பை போல ஒரு புத்திசாலி தலைவர் அதிகாரம் மற்றும் அரசியலின் சிக்கல்களை மென்மையான கையால் வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பாட்டின் இந்த தருணத்தில் உண்மையான தலைமைத்துவம் என்பது மேலாதிக்கம் அல்லது ஆக்கிரமிப்பு பற்றியது அல்ல, ஆனால் எப்போது அடிபணிய வேண்டும், எப்போது உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை அறிவது பற்றியது என்பதை யுதிஷ்டிரர் புரிந்து கொண்டார். பீஷ்மரின் புத்திசாலித்தனமான முகத்தை பார்த்தபோது தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்தார். வாழ்க்கையின் கொந்தளிப்பான நீரில் இரக்கம், தைரியம் மற்றும் விவேகத்துடன் செல்வதற்கான ஞானம் ஊட்ட அரங்கம் அமைதியாக இருந்தபோது யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களை நோக்கி திரும்பினார். அவரது கண்கள் புதிய புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலியும் நீதியுள்ளவருமான மன்னர் யுதிஷ்டிரர்
மதிப்புக்குரிய போர்வீரரும் முழுவருமான பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். ஓ பார்தனர், அவர் கேட்டார். ஆணவத்தால் விங்கிய ஒரு அறிவற்ற நபரால் கடுமையான பேச்சுடலால் தாக்கப்பட்டால் அடக்கத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறிஞர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மதிப்புமிக்க ஆலோசகரான பிஸ்வர் ஞானமான கண்களால் யுதிஷ்டிரரை பார்த்து வேதங்களின் காலமற்ற ஞானத்தை விவரிக்கத் தொடங்கினார். ஒரு நல்ல ஆன்மாவான நபர் இந்த உலகில் புத்திசாலித்தனமான நபரின் தவறான பேச்சுக்களை தாங்க வேண்டும் என்று அவர் கூறினார். பீஷ்மரின் வார்த்தைகள் அமைதியுடன் தொட்டன. அவர் தொடர்ந்தார். ஒரு நபர் மற்றொருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது கோபத்திற்கு ஆளாகவில்லை என்றால் அவர் துஷ்பிரயோகம் செய்பவர் செய்த அனைத்து நல்ல செயல்களின் தகுதியையும் பறிக்கிறார். விஸ்வார் பேசுகையில் அவரது குரல் கூட்டம் முழுவதும் மெல்லிய காற்று வீசுவது போல் எதிரொலித்தது. பொறுமையுள்ளவர் என்று அவர் கூறினார். அத்தகைய சந்தர்ப்பத்தில் கோபத்தின் செல்வாக்கின் கீழ் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் நபருக்கு அவர்கள் சொந்த தீய செயல்களின் குறைபாட்டை தெரிவிக்கிறார். யுதிஷ்டிர கவனமாக கேட்டார். ஞானம் பகிர்ந்து கொள்ளப்படுவதை பற்றிய அவரது ஆழமான புரிதலை அவரது கண்கள் பிரதிபலிக்கின்றன. விஸ்வரின் வார்த்தைகள் வெறுப்பு மற்றும் கோபத்திற்கு அடிபணிவோரின் தெளிவான படங்களை வரைந்தன. வெறுப்புக்கு அடிவழிபவர் என்று அவர் கூறினார். வீணாக வாழ்கிறார். ஒரு முட்டாள் ஒரு சபையில் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக எப்படி பெருமைப்படலாம் என்பதை அவர் விவரித்தார். ஒரு வெட்கமில்லாத மனிதர் பெருமையுடன் மறைக்கப்பட வேண்டிய ஒரு செயலை பிரகடனப்படுத்துவது போல பீஷ்மரின் தொனி கடுமையாக மாறியது. மனிதர்களிடையே இது போன்ற மோசமானவர் கவனமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். புத்திசாலி முனிவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் காடுகளில் பயனற்ற முறையில் கால் வைத்திருக்கும் காகத்தின் உருவங்களை கற்பனை செய்தன. ஒரு மோசமான மனிதர் தனது புகழை அல்லது தனது குற்றத்தால் என்ன செய்ய முடியும் என்று பீஷ்மர் கேட்டார். அவர் காடுகளில் பயனற்ற முறையில் கால் வைத்த ஒரு காகம் போன்றவர். மற்றவர்களை தங்கள் வார்த்தைகளால் குற்றம் சாட்டுபவர்கள் முட்டாள்கள் தாங்களே மரணத்தை தூண்டுவதைப் போலவே பயனுள்ளதாக இருப்பார்கள் என்று அவர் எச்சரித்தார். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது முகம் தாக்கப்படும் ஞானத்தை பற்றிய அவரது ஆழமான புரிதலை பிரதிபலிக்கிறது. பீஷ்மரின் வார்த்தைகள் புண்படுத்தும் பேச்சில் ஈடுபடுபவர்களின் தெளிவான படங்களை வரைந்தன. அந்த மனிதர் வெறுமனே தனது வாஸ்ததியை அறிவிக்கிறார் என்று அவர் கூறினார். அத்தகைய நடத்தை மற்றும் வார்த்தைகளில் ஈடுபடுகிறார். அவர் அவற்றை ஒரு மயில் நடனத்துடன் ஒப்பிட்டார். அதே நேரத்தில் அதன் வெட்கக்கேடான பகுதிகளை காட்டினார். தங்கள் முதுகுக்கு பின்னால் அல்லது அவர்கள் இல்லாத போது மற்றவர்களை பற்றி தவறாக பேசும் நபர்களுடன் கூட்டுறவு கொள்வதை எதிர்த்து பீஷ்மரின் குரல் கடுமையானதாக மாறியது. தூய்மையான நடத்தை கொண்ட ஒரு நபர், அவர் கூறினார், ஆவம் நிறைந்த நடத்தை கொண்ட அந்த புத்திசாலித்தனத்துடன் கூட பேசக்கூடாது. அத்தகைய நபர் எப்படி சொர்க்கத்தில் தங்கள் அனைத்து பகுதிகளையும் இழக்கிறார் என்பதையும் அவரிடம் இருக்கும் எந்த ஒரு அறிவு மற்றும் நல்லொழுக்கத்தில் பலனையும் இழக்கிறார் என்பதையும் அவர்கள் விவரித்தார். யுதிஷ்டிரரின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர் சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் தேடி தனது மதிப்புக்குரிய தாத்தா பீஷ்மரின் காலடியில் அமர்ந்தார். ஐயா பெரியவரே, என்னை குழப்பத்தில் ஆழ்த்தும் ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு முனிவர், உங்கள் வயதை தாண்டி புத்திசாலி. நான் அரசு விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை பெறுகிறேன். அவரது குரல் எப்போதும் வழிகாட்டுதலுக்கும் வலிமைக்கும் ஆதாரமாக இருந்த முதியவர் மீது மரியாதையுடனும் இருந்தது. பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது கண்கள் புரிதலால் மின்னின. பேசுங்கள் என் மகனே என்று கேட்டார். உங்களுக்கு என்ன தொந்தரவு? யுதிஷ்டிரர் தனது கேள்வியை தொடங்கும் முன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். ஒரு ராஜா தனது ராஜ்யத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும்? வெற்றி பெற அவர் எந்த வகையான ஊழியர்களுடன் தன்னை சூழ்ந்திருக்க வேண்டும்? தங்கள் உணர்ச்சிகளால் திசை திருப்பப்பட்டு பொல்லாத மனிதர்களால் சூழப்பட்டதால் தோல்வியடைந்த பல மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். பீஷ்மர் சிந்தனையுடன் தலையாட்டி தனது விரல்களை ஒன்றாக இணைத்து கேள்வியை யோசித்தார். ஒரு ராஜாவால் தனியாக ஆட்சி செய்ய முடியாது என்று அவர் இறுதியாக கூறினார். அவருக்கு அறிவார்ந்த புத்திசாலி மற்றும் அவரது நல்வாழ்வில் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் தேவை
அவர்கள் உயர்ந்த பிறப்பு மற்றும் அமைதியான மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யுதிஷ்டிரன் மேலும் தகவலுக்காக ஆர்வத்துடன் முன்னே சாய்ந்தார். அமைச்சர்களை பற்றி என்ன என்று கேட்டார். அவர்கள் என்ன குலங்களை கொண்டிருக்க வேண்டும்? பீஷ்மரின் கண்கள் ஒப்புதலால் பிரகாசித்தன. ஒரு நல்ல மந்திரி என்றால் நன்கு திறந்தவர், லஞ்சம் அல்லது பிற தாக்கங்களால் திசைதிருப்பப்பட முடியாதவர். அவர் புத்திசாலியாகவும் அறிவார்ந்தவராகவும் இருக்க வேண்டும். ராஜாவுக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் வழங்க முடியும். மிக முக்கியமாக அவர் காலத்தின் நல்லொழுக்கங்கள் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை எதிர்பார்க்கும் திரளை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரனின் முகம் புரிதலால் பிரகாசித்தது. ராஜாவின் குடிமக்களை பற்றி என்ன என்று கேட்டார். அவர்களின் மகிழ்ச்சியையும் விசுவாசத்தையும் அவர் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? பீஷ்மர் மீண்டும் புன்னரைத்தார். மக்கள் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ராஜ்யம் அவர்கள் நீதியின் பாதையை பின்பற்ற ஊக்குவிக்கப்பட வேண்டும். மேலும் நீதி நியாயமாகவும் முறையாகவும் நிர்வகிக்கப்படுவதை மன்னர் உறுதி செய்ய வேண்டும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது பீஷ்மரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. ஆனால் அவற்றின் தாக்கம் யுதிஷ்டிரனுடன் என்றென்றும் இருக்கும். தனது ராஜ்யத்தை புத்திசாலித்தனமாக எவ்வாறு ஆட்சி செய்வது என்பது குறித்து தனக்கு மதிப்புமிக்க வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருப்பதை அறிந்த அவர் தெளிவும் நோக்கமும் தன்னை கழுவுவதை உணர்ந்தார். நன்றி தெரியவரே என்று தனது குரலில் நன்றி நிரம்பியபடி யுதிஷ்டிரன் கூறினார். உங்கள் வார்த்தைகள் என் சந்தேகங்களை அகற்றி எங்கள் மக்களை வழிநடத்தும் நம்பிக்கையை எனக்கு அளித்துள்ளன. யுதிஷ்டிரனின் தோளில் ஒரு கையை வைத்தபோது பீஷ்மரின் கண்கள் அரவணைப்புடன் பிரகாசித்த. ஒரு பரந்த மக்கள் வசிக்காத காட்டின் மையத்தில் தனது ஆன்மீக பாதையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த துறவி வாழ்ந்தார். அவர் புனித நூல்களை தியானம் செய்வதிலும் கடுமையான சபரங்களை கடைபிடிப்பதிலும் தனது புலன்களை மிகுந்த ஒழுக்கத்துடன் கட்டுப்படுத்துவதிலும் தனது நாட்களை கழித்தார். அவரது அமைதியான மற்றும் தூய்மையான ஆன்மா கருணையின் பிரகாசத்தை கதிர்வீச்சு செய்தது. தொலை தூரத்திலிருந்து உயிரினங்களை அவரது ஆலோசனையை பெயர்த்தது. இந்த அர்ப்பணிப்புள்ள பின்பற்றுபவர்களில் ஒருபோதும் முனிவரின் பக்கத்தை விட்டு விலகாமல் ஆசிரமத்தில் நேர்ந்தமாக வாழ தேர்ந்தெடுத்த ஒரு வீட்டு விலங்கு இருந்தது. இந்த விசுவாசமான நாய் பலவீனமான ஆனால் அதன் சுயமாக விதிக்கப்பட்ட விரதங்கள் காரணமாக உறுதியான பழங்கள் மற்றும் வேர்களில் வாழ்ந்தது. இரு முனிவரில் சொந்த எளிய ஆனால் ஆழமான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கும்போது முனிவர் புனித பாடல்களை ஓதும்போது நாய் கவனமாக கேட்கும். அதில் இதயம் பக்தியால் நிரம்பியது. ஒரு நாள் ஒரு பயங்கரமான சிறுத்தை ஆசிரமத்தில் தோன்றியது. அதன் கண்கள் இரத்த பசியால் ஒளிரும். இந்த பயங்கரமான வேட்டையாடுபவர் தனது இரையை பின்தொடர்ந்தபோது காற்று பதற்றத்தால் நிரம்பியது. விசுவாசமான நாய் பயத்தில் நடுங்கியது. விரக்தியில் நாய் முனிவரிடம் திரும்பி பாதுகாப்புக்காக கெஞ்சி, புனிதமானவரே, இந்த சிறுத்தை எங்கள் வகையான எதிரி. அது என்னை கொல்ல விரும்புகிறது. தயவு செய்து விரிய முனிவரே, இந்த மிருகத்திலிருந்து எனக்கு ஏற்படும் பயம் உங்கள் கருணை மூலம் நீங்கும் வகையில் செயல்படுங்கள். நாயின் துயரத்தால் தூண்டப்பட்டு முனிவர் அதன் உண்மையான தன்மையை புரிந்து கொண்டார். அது பயப்படுவதற்கு போதுமான காரணத்தை கொண்டிருந்தது. தனது எல்லாம் அறிந்த பார்வையுடன் சிறுத்தையின் தீய நோக்கங்களை பார்த்து தனது விசுவாசமான தோழரின் சார்பாக தலையிட தேர்ந்தெடுத்தார். இனி சிறுத்தைகளின் மரணத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் என்று அவர் அறிவித்தார். உங்கள் இயல்பான வடிவம் மறைந்து விடட்டும். நீ ஒரு சிறுத்தையாக இருக்கட்டும் மகனே. எனவே வெறும் கற்களையுடன் நாய் ஒரு கம்பீரமான சிறுத்தையாக மாற்றப்பட்டது. அதன் தங்க கொச்சூரிய ஒளியில் பிரகாசிக்கிறது. அது இப்போது காட்டில் அதன் சொந்த வகையாக சுற்றி திரிந்தபோது சிறுத்தையின் முந்தைய அச்சம் மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக அசைக்க முடியாத நம்பிக்கையால் மாற்றப்பட்டது. இருப்பினும் இந்த புதிய சுதந்திரம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை.
விரைவில் மற்றொரு வேட்டையாடுபவர் வெளிப்பட்டாடைகள் அகலமாக தெரிந்திருக்கும் ஒரு கொடூரமான புலி அதன் அடுத்த உணவை பெற ஆரமாக இருந்தது. மாற்றப்பட்ட சிறுத்தை மீண்டும் முனிவரிடமிருந்து பாதுகாப்பை நாடுகிறது. அது பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டது. விசுவாசமான தோழலின் அவலநிலையால் ஈர்க்கப்பட்ட முனிவர் அதற்கு மற்றொரு மாற்றத்தை வழங்க தேர்ந்தெடுத்தார். உங்கள் வடிவம் மீண்டும் ஒரு முறை மாறட்டும் என்று அவர் கட்டளையிட்டார். நீ ஒரு புலியாக இரு, அனைத்து எதிரிகளுக்கும் சக்தி வாய்ந்தவன். இந்த புதிய மாற்றத்துடன் சிறுத்தை ஒரு வலிமையான புலியாக மறுபிறவி எடுத்தது. அதன் வலிமையும் கொடூரமும் இப்போது அதன் இரக்கத்தின் திறனுடன் பொருந்தியது. காலப்போக்கில் மாற்றப்பட்ட புலி அதன் புதிய பாத்திரத்திற்கு தழுவி பழம் மற்றும் வேர்களை விட சதை மற்றும் பத்தத்தில் வாழ்ந்தது. அதன் உள்ளுணர்வுகள் இப்போது காட்டில் மற்ற வேட்டையாடுபவர்களைப் போலவே வேட்டையாடவும் உணவளிக்கவும் வழிநடத்தியது. இருப்பினும் அது அதன் அசல் இயல்புக்கு உண்மையாக இருந்தது. அனைத்து உயிரினங்களிடமும் கனிவான மற்றும் இரக்கமுள்ளது. இந்த வழியில் முனிவரின் தலையீடு ஒரு உயிரினத்தை உருவாக்கியது. அசுமையான ஆசிரமத்தில் பீஷ்மர் ஒரு குறிப்பிட்ட விலங்குக்கு ஏற்பட்ட மாற்றங்களை பற்றிய கதைகளை அடிக்கடி கூறுவார். இது உருமாற்றம், மாற்றம் மற்றும் தழுவல் பற்றிய கதையாகும். ஏனெனில் உயிரினம் வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்தியதுடன் தோளில் தீர்த்தியடைந்து ஆசிரமத்தின் முற்றத்தின் நடுவே அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு எளிய நாயுடன் கதை தொடங்கியது. மலரும் தாமரையின் இனிமையான வாசனையாலும் காற்றில் ஓடும் மென்மையான நீரோடைகளின் சத்தத்தாலும் காற்று நிரம்பியது. ஆனால் அமைதி சிறிது காலம் மட்டுமே நீடித்தது. ஏனெனில் கோபமடைந்த யானை மரங்களிலிருந்து வெளிப்பட்டது. அதன் பிரம்மாண்டமான உடல் அதன் அடியில் தரையை அசைத்தது. அபாயத்தை உணர்ந்த நாய் ஆசிரமத்தில் வசித்து வந்த புத்திசாலித்தனமான விஷயின் காலடியில் தன்சம் புகுந்தது. அந்த முனிவர் நாயில் அச்சத்தை உணர்ந்து அதை யானையாக மாற்றி அதன் சுற்றுப்புறத்துடன் பொருந்தக்கூடிய ஒரு புதிய வடிவத்தை வழங்கினார். எனவே முந்தைய நாய் ஒரு கம்பீரமான உயிரினமாக காட்டில் சுற்றி திரிந்தது. அதன் தந்தங்கள் சூரிய ஒளியில் ஒளிர் நேரம் செல்ல விஷயின் யானை மனநிறைவுடன் வளர்ந்தது. காட்டில் ஈதாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் மலைகளிலிருந்து ஒரு வலிமையான சிங்கம் வெளிப்பட்டது. அதன் வேனே வானத்திற்கு எதிராக ஒரு நெருப்பு ஒளிவட்டம். இந்த புதிய வேட்டையாடுபவரை கண்டு விஷயில் யானை நடுங்கியது. மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பு கோரியது. இந்த முறை முனிவர் அதை ஒரு சிங்கமாக மாற்றினார். அதன் வடிவத்தை இப்போது அச்சுறுத்தும் மிருகத்தின் வடிவத்துடன் பொருத்தினார். ஆனால் ஒரு சிங்கமாக கூட அந்த உயிரினம் தனக்கு சொந்தமானது என்ற உணர்வை உணரவில்லை. அது ஆசிரமத்தில் வசித்தது. ஆனால் மற்ற விலங்குகள் அதை தவிர்த்தன. மரியாதையை விட பயத்தால் ஈர்க்கப்பட்டன. பின்னர் ஒரு நாள் ஒரு சாரபா 8 கால்கள் மற்றும் வெற்றியில் கண்கள் கொண்ட ஒரு பயங்கரமான உயிரினம் ஆசிரமத்தில் தோன்றியது. ரிஷியின் சிங்கத்தை கொல்ல முயன்றது. முனிவர் ஆபத்தை உணர்ந்து தனது சிங்கத்தை ஒரு சாரபாவாக மாற்றி புதிய அச்சுறுத்தலுக்கு இணையாக வலிமை மற்றும் கொடூரத்தை வழங்கினார். காட்டு சாரபா ரிஷியின் உயிரினத்தின் வடிவத்தில் தனது சொந்த பிரதிபலிப்பை பார்த்து காட்டில் இருந்து பயத்தில் தப்பி ஓடினார். இவ்வாறு மாற்றங்கள் தொடர்ந்தன. ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஒரு பிரதிபலிப்பு. இருப்பினும் கதை வெளிவரும்போது உயிரினத்தின் உண்மையான இயல்பு மாறாமல் இருந்தது என்பது தெளிவாகியது. அது இன்னும் அதன் முதன்மையான உள்ளுணர்வுகள் மற்றும் ஆசைகளால் இயக்கப்படுகிறது. இறுதியான மாற்றம் சரபா இப்போது கடுமையான மற்றும் இரத்தவெறியுடன் வளர்ந்தபோது பல வடிவங்களில் உயிர் கொடுத்த ஞானமான ரிஷியை கொல்ல முயன்றபோது வந்தது. ஆனால் முனிவர் அதன் நோக்கங்களை பார்த்து மிருகத்தை துக்கம் மற்றும் பெருப்பின் கலவையுடன் உரையாற்றினார். ஓ நாயே, நீ முதலில் சிறுத்தையாகவும் பின்னர் புலியாகவும் யானையாகவும் சிங்கமாகவும் இறுதியான சரபாவாகவும் மாற்றப்பட்டாய். இந்த மாறுபட்ட வடிவங்களை நான் உனக்கு கொடுத்துள்ளேன். ஆனால் உண்மையில் நீ திறப்பால் அவற்றில் எதற்கும் சொந்தமானவன் அல்ல. உன் இயல்பு மாறாமல் உள்ளது. அதன் உணர்வுகள் மற்றும் ஆசைகளால் இயக்கப்படும் ஒரு உயிரினத்தின் இயல்பு என்று ரிஷி கூறினார். அந்த வார்த்தைகளால்
சூரியன் சுடும் காட்டின் கடுமையான வெப்பத்தில் வசிஷ்ட முனிவரின் ஆசீர்வாதத்தால் சாராமா என்ற நாய் ஒரு கம்பீரமான உயிரினமாக மாற்றப்பட்டது. இருப்பினும் அவர் தனது உண்மையான வடிவத்தை திரும்ப பெற்றவுடன் சாராமா மனச்சோர்வடைந்து அலட்சியம் அடைந்தார். அந்த புத்திசாலி முனிவர் அந்த நாய் இனி தனது ஆசிரமத்திற்கு தகுதியற்றது என்பதை உணர்ந்து அவரை மென்மையாக கண்டித்து விரட்டியடித்தார். மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மர் இந்த சம்பவத்தை பற்றி சிந்தித்து, ஒரு புத்திசாலித்தனமான மன்னர் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். ஊழியர்களை அவர்களின் தகுதிகள் மற்றும் திறன்களில் அடிப்படையில் பதவிகளுக்கு நியமிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். ஒரு மன்னர் முதலில் ஒரு நபரின் பண்புகளான உண்மைத்தன்மை, தூய்மை, நேர்மை மற்றும் வேத அறிவை மதிப்பீடு செய்ய வேண்டும். அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பு ஒரு மந்திரி உயர் பிறப்பும் வலிமையும் கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் தனது அனைத்து புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மன்னிப்பவனாகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். அவர் கற்பழிப்பிலிருந்து விடுபட்டு நியாயமான கையகப்படுத்துதல்களில் திருப்தி அடைந்து தனது எஜமான் மற்றும் நண்பர்களின் செழிப்பில் மகிழ்ச்சி அடைந்து இடம் மற்றும் நேரத்தின் தேவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மர் அறிவித்தார். ஒரு மன்னர் ஒரு அமைச்சரில் கவனிக்க வேண்டிய குணங்களை பற்றி புத்திசாலித்தனமான மூதாதையர் தொடர்ந்து விளக்கினார். சிறந்த வேட்பாளர் போரில் திறமையானவர், வேதாசனங்களை பற்றி அறிந்தவர், அறிகுறிகளையும் சைகைகளையும் படிக்கும் திறன் கொண்டவர். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். நீதியான நண்பர்களால் சூழப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய அமைச்சரை பெறுவதில் வெற்றி பெற்ற ஒரு மன்னன் ஒருபோதும் யாராலும் அவமானப்படுத்தப்படவோ அல்லது கட்டுப்படுத்தப்படவோ முடியாது. உண்மையில் அவரது ராஜ்யம் படிப்படியாக சந்தகனின் ஒளியைப் போல பூமியில் பரவும் என்று பீஷ்மர் கூறினார். புத்திசாலித்தனமான மூதாதையர் பின்னர் தங்கள் திறன்களுக்கு ஏற்ற அலுவலகங்களுக்கு ஊழியர்களை நியமிக்கும் விஷயத்திற்கு திரும்பினார். ஒரு நாயை அதன் நிலையத்துக்கு மேலே வைப்பதை எதிர்த்து அவர் எச்சரித்தார். ஏனெனில் அது பெருமையுடன் போரையில் இருக்கும் ஒரு சரபா பதவியை வடிக்க வேண்டும். ஒரு சிங்கம் சிங்கத்தின் வலிமையால் வீங்க வேண்டும். ஒரு புலியை புலியின் நிலையில் வைக்க வேண்டும். ஒரு சிறுத்தை போல் வைக்க வேண்டும். ஊழியர்களை அவர்களின் தகுதிகளில் அடிப்படையில் பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்றும், அத்தகைய நியமனங்களை வழங்கும் ஒரு மன்னர் இறையாண்மையுடன் இணைக்கப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவிப்பார் என்றும் பீஷ்மர் வலியுறுத்தினார். தகுதியற்ற நபர்களை பதவிகளுக்கு நியமிப்பதற்கு எதிராக அவர் எச்சரித்தார். ஏனெனில் இது ஒருவரின் மக்களை திருப்திப்படுத்துவதில் தோல்விக்கு வழிவகுக்கும். நாணமுள்ள மூதாதையர் நேர்மையான, துணிச்சலான, கற்றறிந்த மற்றும் உயர்ந்த பிறப்பை கொண்ட திறமையான ஊழியர்களை தேடுமாறு மன்னர்களை வலியுறுத்துவதன் மூலம் முடித்தார். அவர்கள் நடத்தையில் தூய்மையானவர்களாகவும் வணிகத்தில் புத்திசாலிகளாகவும் இயற்கையின் பல்வேறு பரிசுகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு ராஜா பீஷ்மர் கூறினார். அத்தகைய திறமையான ஊழியர்களை பெற விரும்புபவர் புத்திசாலித்தனம் இல்லாத, தாழ்ந்த எண்ணம் கொண்ட, ஞானம் இல்லாத புலன்களின் எஜமானர்கள் அல்லது தாழ்ந்த பிறப்பு இல்லாத நபர்களை ஒருபோதும் நியமிக்கக்கூடாது. சூரியன் அடிவாளத்திற்கு கீழே மூழ்கி நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும்போது பீஷ்மரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அரண்மனையின் பிரமாண்டமான மண்டபத்தில் ஞானமுள்ள மன்னரான யுதிஷ்டிரன் மதிப்பிற்குரிய மூதாதையரான பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். ஓ பீஷ்மரே, சொல்லுங்கள் என்று யுதிஷ்டிரன் கேட்டான். ஒரு ராஜா தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் தனது மக்களை பாதுகாப்பதற்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பீஷ்மரின் கண்கள் அவர் பேசத் தொடங்கியதும் ஞானத்தால் பிரகாசித்தன. அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதே ஒரு ராஜாவின் முதன்மை கடமை என்று பீஷ்மர் அறிவித்தார். அவர் மயிலை போய் இருக்க வேண்டும். வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு வண்ணங்களையும் வடிவங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். சுறுசுறுப்பு, தந்திரம், உண்மைத்தன்மை மற்றும் நேர்மை ஆகியவை ஒரு ராஜாவுக்கு இன்றியமையாத குணங்கள். பீஷ்மரின் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டுகின்றன. அவர் தொடர்ந்தார். மயில் அதன் இறகுகளை பருவத்திற்கு ஏற்றாறு மாற்றுவது போல ஒரு ராஜா மாறுபட்ட ஆளுமைகளை ஏற்க வேண்டும். எதிர்காலத்தில் அதன் ஆலோசனையை மறைக்கும் மயிலை போல புத்திசாலித்தனமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் விளக்கினார். ஒரு ராஜா குறைவாக பேச வேண்டும்.
இனிப்பு வார்த்தைகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரது வார்த்தைகள் குணப்படுத்தும் அல்லது தீங்கு விளைவிக்கும் சக்தியை கொண்டுள்ளன. அவரது அம்சங்கள் உன்னதமானவையாக இருக்க வேண்டும். மேலும் அவர் வேதங்களில் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு தொட்டியின் கரைகளை நிரம்பி வழியும் நீரில் இருந்து ஒருவர் பாதுகாப்பது போல சாத்தியமான ஆபத்துக்களிலிருந்து அவர் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். செல்வத்தை விரும்பும் ஒரு மன்னர் கருணை மற்றும் அடக்கத்தின் அடையாளமான ஒரு கரோனல் பூட்டை பராமரிப்பவர்களின் நடத்தையை பின்பற்ற வேண்டும். தண்டனையின் கம்பி எப்போதும் அவரது பக்கத்தில் இருக்க வேண்டும். தேவைப்படும்போது பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும். வரி வசூலிக்கும் போது முதிர்ந்த பனைமரத்திலிருந்து சாற்றை அறுவடை செய்வது போல அவர் தனது குடிமக்களின் வருமானம் மற்றும் செலவுகளை கவனமாக ஆராய வேண்டும். மிஷ்மரின் வார்த்தைகள் ஒரு புத்திசாலித்தனமான ராஜாவின் தெளிவான உருவத்தை வரைந்தன. தனது குடிமக்களுக்கு சமமாக நடந்து கொள்ளும் ஒருவர் தனது குதிரைப்படையின் குழம்புகளின் கீழ் எதிரிகளின் பயிர்களை நசுக்கி தனது சொந்த ராஜ்யத்தின் பலவீனங்களை கவனிக்கிறார். ஒருவர் காடுகளிலிருந்து பூக்களை சேகரிப்பது போல அவர் தனது எதிரிகளின் தவறுகளை அறிவிக்கிறேன். அவர்களின் பக்கச்சார்பானவர்களை அகற்ற வேண்டும். வெளியில் இருந்து செல்வத்தை சேகரிக்க வேண்டும். மிஹ்மர் பேசுகையில் அவர் ஒரு ராஜாவை மலையில் உள்ள மயில் என்று ஒப்பிட்டார். அது தனியாகவும் காணாமலும் அதன் அறைகளுக்குள் நுழைகிறது. ஆனால் பின்னர் அதன் மனைவிகளின் தோழமையை அதன் உள் அறைகளுக்குள் அனுபவிக்கிறது. ஒரு ராஜா மனநிறைவுடன் இருக்கக்கூடாது. ஏனெனில் அவரது எதிரிகளின் உளவாளிகள் அவருக்காக வலைகளை விரிக்கலாம். அவர் இந்த உளவாளிகளை வெல்ல வேண்டும். ஆனால் வாய்ப்பு வரும்போது இறுதியில் அவர்களை அழித்துவிட வேண்டும். மேல்காட்டிலிருந்து பூச்சிகளை சேகரிப்பது போல ஒரு புத்திசாலி மற்றும் மயில் போன்ற மல்லன் தனக்கு நன்மை பயக்கும் கொள்கையுடன் ஆட்சி செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலிருந்தும் ஞானத்தை சேகரிக்க வேண்டும். தனது சொந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டும். பின்னர் அந்த தீர்மானங்களை உறுதிப்படுத்தவோ அல்லது கைவிடவோ மற்றவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். வேதங்களின் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் உதவியுடன் வாழ்க்கையின் சிக்கல்களை ஒருவர் வழிநடத்த முடியும். இந்த வழியில் கிங்காப் கடமைகளை நன்கு அறிந்த ஒரு மன்னர் தனது அதிகாரிகளுக்கும் குடிமக்களுக்கும் அவர்களின் நல்ல செயல்களுக்காக பகலமாக வெகுமதி அளிப்பார். அதற்கு தவறியானவர்களை தண்டிக்கிறார். பஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி இருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. பாண்டவ சகோதரரில் மூத்தவரான யுதிஷ்டிரர் ஞானமுள்ள வயதான முனிவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக தனது தாத்தா பீஷ்மரில் காலடியில் அமர்ந்தார். பட்டி யுதிஷ்டிரன் தொடங்கினான். ஆசர்களின் கடமைகள் பற்றியும் தண்டனையின் முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இந்த மர்மமான உருவத்தை பற்றி நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் என்ன வடிவம் எடுக்கிறார்? நம் உலகில் அவரது பங்கு என்ன? பீஷ்மரின் கண்கள் ஒரு பொழுதுபோக்கு குறிப்பால் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார். யுதிஷ்டிரரே, நீ இத்தண்டனையின் ரகசியங்களை அறிய விரும்புகிறாய். நன்றாக, நான் உன்னை ஒளிய செய்வேன். பீமர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அளவான தொனியில் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பின் திரைச்சிலை நெசவு செய்தன. தண்டனை என்பது நீதியை நிலைநிறுத்துவதாகும் என்று அவர் விளக்கினார். இது எல்லாவற்றுக்கும் இறைவன். ஏனென்றால் எல்லாம் அதை பொறுத்தது. தண்டனை இல்லாமல் நமது உலகம் குழப்பமாக இருக்கும். உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்பாடு இல்லாமல் வேட்டையாடும். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் உருவங்களை உருவாக்கின. அனைத்து அசுத்தங்களையும் நுகரும் ஒரு எரியும் நெருப்பு, 4 கைகள், 8 கால்கள் மற்றும் பல கண்கள் கொண்ட ஒரு இருண்ட தோல் கொண்ட தெய்வம் ஒரு வலிமையான மரத்தைப் போல உயரமாக இருக்கிறார். தண்டனை ஒரு பெரிய கடவுள். பீஷ்மர் தொடர்ந்தார். அவர் விரும்பும் எந்த வடிவத்தையும் கெடுக்கும் சக்தியுடன். அவர் ஒரு வாள், ஒரு சேவல் அல்லது சிங்கத்தின் கடுமையான கதனையாக கூட இருக்கலாம். யுதிஷ்டிரர் அதை கேட்டபோது தண்டனையின் வடிவங்களின் முழுமையான பன்முகத்தன்மையால் அவரது மனம் நெகிழ்ச்சி அடைந்தது. அவர் செழிப்பின் தந்தை என்று பீஷ்மர் கூறினார். தண்டனையாளர், சோதனையாளர் மற்றும் பழிவாங்குபவர்
அவர் வேதங்கள், பிராமணர் மந்திரம் மற்றும் புலிதரிசுவே. அவரது மனைவி ஒழுக்கம் பல பெயர்களால் அறியப்படுகிறது. பிராமணரின் மகள் லட்சுமி விருத்தி, சரஸ்வதி மற்றும் பிரபஞ்சத்தின் தாய்பிஷ்ம தண்டனையின் சக்திகளின் முழு அளவையும் வெளிப்படுத்தியதால் எதிர்பார்ப்பு காற்று அடர்த்தியாக இருந்தது. ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபம், இன்பம் மற்றும் வலி, நீதி மற்றும் அநீதி, இவை அனைத்தும் தண்டனையின் வடிவங்கள் என்று அவர் அறிவித்தார். அவர் மூத்த மனைவியின் ஆன்மாவும் பெரிய பயனாளியுமான ருத்ராவின் ஆன்மா. அவர் இல்லாமல் நமது உலகம் ஒரு குழப்பமாக இருக்கும். சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்திய போது பீஷ்மரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. யுதிஷ்டிரர் அதிர்ச்சி அடைந்த அமைதியில் அமர்ந்தார். தண்டனையின் சக்தி மற்றும் கம்பீரத்தின் முழுமையான அளவால் அவரது மனம் சுழன்றது. இன்னும் அவர் மேலே பார்த்தபோது தங்க சிகரங்கள் வானத்தை தொட்ட பிமாவத்தின் புனித மலைகளில் வாசுவோமா என்ற மன்னர் வாழ்ந்தார். அவர் தனது பக்திக்கும் கடுமையான தவத்திற்கும் பெயர் பெற்றவர். அதை அவர் தனது ராணியுடன் கடைப்பிடித்தார். அவர்களின் பக்தி பிராமணர்களிடையே பெரும் மதிப்பை பெற்றது. அவர்களை புனிதத்தில் தெய்வீக முனிவர்களாக கருதினர். ஒரு நாள் வாசுவோமா இயற்கையின் அமைதியால் சூழப்பட்ட ஒரு கம்பீரமான வாழை மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தபோது அவர் எதிர்பாராத விருந்தினரை பெற்றார். மன்னர் மந்தாத்ரி, இந்திரனின் நியாயமான ஆட்சியாளரும் நண்பரும் வந்தவுடன் வாசுவோமா தனது ஆன்மீக நடைமுறைகளுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் மந்தாத்ரி அதிர்ச்சியடைந்தார். பணிவுடன் அவர் ராஜாவின் முன் நின்றார். அவர் அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றார். அவர்கள் சிந்தனையற்ற அமைதியில் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது தண்டனையில் மார்மங்கள், அதன் தோற்றம், சாராம்சம் மற்றும் நோக்கம் பற்றி மந்தாத்ரி வாசுவோமாவிடம் கேட்டார். ராஜாவின் ஆர்வத்தால் மகிழ்ச்சியடைந்த வாசுவோமா பல தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். பிரபஞ்சம் குழப்பத்துடனும் சீர்குலைவுடனும் பாதிக்கப்பட்ட ஒரு காலத்தை பற்றி அவர் பேசினார். சரியானது மற்றும் தவறானது இடையே வேறுபாடு இல்லை. குழப்பம் நிறைந்த இந்த சகாப்தத்தில் அனைத்து உலகங்களின் பேரனான தெய்வீக பிராமணர் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய முயன்றார். ஆனால் ஒரு தகுதியான பூசாரியை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாபெரும் கடவுள் அவரது மூளைக்குள் ஒரு கருவை கருத்தரித்தார். இது 6 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானல் சுபா என்று அழைக்கப்படும் இந்த நபர் மகத்தான சக்தியுடன் பிறந்து பேரனின் தியாகத்திற்கு தலைமை பூசாரி ஆனாக இருப்பிலும் விழாவின் போது நீதியை நிலைநிறுத்தும் தண்டனை பிரம்மனின் புலப்படும் வடிவத்தின் முன்னிலையில் மறைந்துவிட்டது. பிரபஞ்சம் குழப்பத்திற்குள் இறங்கியது. தூய்மையான மற்றும் அசுத்தமானவற்றுக்கு இடையே எந்த எல்லையும் இல்லை, அல்லது அனுமதிக்கப்பட்ட மற்றும் தடை செய்யப்பட்டவற்றுக்கு இடையில் உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய தொடங்கின. சமூக விதிமுறைகள் திறக்கப்பட்ட இயக்கத்தால் தூண்டப்பட்டு பேரன் விஷ்ணுவை வணங்கினார். அவர் உலருக்கு சமநிலையை மீட்டெடுக்க தண்டனையின் வடிவத்தை எடுத்தார். ஒரு மகத்தான சூளை கொண்டு ஆயுதம் ஏந்திய விஷ்ணு நீதியை உருவாக்கினார். இது தண்டனையின் கால்களாக மாறியது. சரஸ்வதி தேவி தண்டாநிதியை உருவாக்கினார். தண்டனையில் அறிவியல் இது உலகம் முழுவதும் பரவியது. வாசுவோமா தனது கதையை தொடர்ந்தபோது பிரபஞ்சத்தின் பல்வேறு அம்சங்களை ஆள விஷ்ணு பல்வேறு தெய்வங்களை நியமித்ததாக வெளிப்படுத்தினார். கடவுள்களின் ஆட்சியாளராக இந்திரன், பித்ரிகளின் ஆட்சியாளராக யமன் மற்றும் பொக்கிஷங்களின் பாதுகாவலராக குபேரா. மரணம் வாழ்க்கையின் ஆண்டவனாக மாற்றப்பட்டது. அதே நேரத்தில் நெருப்பு அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாவலராக மாறியது. இந்த கதை மேலும் விரிவடைந்தது. பிராமணரின் மகன் சுப முதல் சூரியனின் மகன் மனு வரை, இறுதியில் உலகத்தை பாதுகாப்பதற்காக அவரது மகன்களுக்கு தண்டனை எவ்வாறு அடுத்தடுத்த உரிமையாளர்கள் வழியாக அனுப்பப்பட்டது என்பதை கூறுகிறது. அதன் பயணம் முழுவதும் தண்டனை விழிப்புடன் இருந்தது. அனைத்து உயிரிழல்களையும் பாதுகாத்தது. அமைதியான கட்டின் நடுவே ஞானியும் நீதியுமான ராஜாவான யுதிஷ்டிரன் வணக்கத்திற்குரிய முனிவரான பீஷ்மருடன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான். ராஜாவின் கண்கள் பீஷ்மரிடம்
தனது கேள்வியை முன்வைத்தபோது ஆர்வத்தால் பிரகாசித்தன. மரியாதைக்குரியவை, நல்லொழுக்கம், செல்வம் மற்றும் இன்பம் பற்றிய இறுதி உண்மை என்ன என்று சொல்லுங்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்கள்? நம் வாழ்க்கையில் நாம் யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்? மனித இருப்பின் நுணுக்கங்களை விளக்கத் தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் மின்னின. மனிதர்கள் நல்லொழுக்கத்தால் வழிநடத்தப்பட்டு தூய்மையான இதயத்துடன் செல்வத்திற்காக பாடுபடும்போது நல்லொழுக்கம், செல்வம் மற்றும் இன்பம் ஆகிய இந்த 3 விஷயங்களும் இலக்கமாக வாழ முடியும். செல்வம் நல்லொழுக்கத்தில் வேரூன்றியுள்ளது. இன்பம் என்பது அதிலிருந்து பழுக்கும் பழம். இவை 3ம் இறுதியில் விருப்பத்தால் இயக்கப்படும். விருப்பத்திலிருந்து உருவாகின்றன. விஸ்வர் பேசுகையில் அருகிலுள்ள மரங்களின் இலைகள் வழியாக ஒரு மென்மையான காற்று சுழன்று பண்டைய ஞானத்தின் கிசிடிச்சுக்களை எடுத்து சென்றது. செல்வமும் பரீட்சையும் தற்காலிக நிழல்கள் மட்டுமே என்று அவர் தொடர்ந்தார். அதே நேரத்தில் நல்லொழுக்கம் தம் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான உறுதியான அடித்தளமாக உள்ளது. ஆன்மீக வளர்ச்சிக்கும் சுய அறிவுக்கும் பின்தொடரும்போது இந்த 3 பேரும் வேர்க்கமாறி விடுதலையை நோக்கி வழிநடத்துகிறார்கள். யுதிஷ்டிர பீஷ்மரின் வார்த்தைகளின் எடையை கவனமாக கேட்டு அவரது மனதை உள்வாங்கினார். உண்மையான நிறைவேற்றத்திற்கான பாதையை சவால்களால் நிறைந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அதன் சிக்கல்களை எவ்வாறு வழிநடத்துவது என்பதற்கான வழிகாட்டுதல்களை அவர் நாடினார். மரியாதைக்குரியவர், அவர் கேட்டார், நல்லொழுக்கமும் செல்வமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதாக தோன்றும்போது அவற்றை நாம் எவ்வாறு வேறுபடுத்தி கட்ட முடியும்? மேலும் இன்பத்தின் தன்மை என்ன? இது ஒரு வெகுமதியும் துன்பத்தின் ஆதாரமும் என்று தோன்றுகிறது. நல்லொழுக்கம், செல்வம் மற்றும் இன்பம் ஆகியவை பெரும்பாலும் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவை தனித்தனியாக இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். நாம் நல்லொழுக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும்போது அது உண்மையான செல்வத்திற்கு அடித்தளம் அமைக்கிறது. இது வெறும் ஒரு தட்டல் அல்ல, ஆனால் ஒரு செழுமையின் நிலை. மேலும் இன்பத்தை பொறுத்தவரை இது நமது ஆசைகளை திருப்தி செய்வதிலிருந்து எழும் ஒரு விரைவான திருப்தி மட்டுமே. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீச பீஷ்மரின் எண்ணங்கள் தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு பண்டைய கதையாக மாறியது. பண்டைய நாட்களில் அவர் கூறினார், அங்கு அர்ஸ்தர் என்ற மன்னர் பெரிய ரிஷி கமண்டகரிடமிருந்து ஞானத்தை நாடினார். மன்னர் தனது கடந்த கால மீறல்களுக்கு எவ்வாறு பரிகாரம் செய்வது மற்றும் எதிர்காலத்தை தடுப்பது என்பது குறித்து வழிகாட்டுதல்களை கேட்டார். பீஷ்மர் அவற்றை நினைவு கூர்ந்தபோது கமண்டகரின் வார்த்தைகள் காலப்போக்கில் எதிரொலித்தன. வெறும் இன்பத்தை தேடி நல்லொழுக்கத்தையும் செல்வத்தையும் கைவிடும் ஒரு மனிதன் இறுதியில் தனது புத்திசாலித்தனத்தை அழித்து கவனக்குறைவுக்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும். பிராமணர்களை மதித்து நீதியை நிலைநிறுத்தி தனது குடிமக்களில் உள்ள தீயவர்களை மன்னர் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்திரபிரஸ்தத்தில் உள்ள தனது சகோதரர்களின் ராஜ்யத்தின் பெம்மாண்டத்திற்கும் செழிப்புக்கும் மத்தியில் யுதிஷ்டிரரால் ஒரு அசௌகரிய உணர்வை உணராமல் இருக்க முடியவில்லை. அவர் எப்போதும் தனது நல்லொழுக்க நடத்தைக்காக அறியப்பட்டார். ஆனால் இப்போது அவர் அதன் உண்மையான மதிப்பை கேள்வி கேட்கிறார். இந்த நல்லொழுக்கம் என்றால் என்ன? எல்லோரும் இவ்வளவு உயரமாக பேசுகிறார்கள் என்று அவர் தனது மாமா பீஷ்மரிடம் கேட்டார். ஒருவர் அதை எப்படி பெற முடியும்? அதன் பண்புகள் என்ன? பீஷ்மர் யுதிஷ்டிரரின் கேள்வியை கவனமாக கேட்டு பின்னர் கடந்த காலத்திலிருந்து ஒரு பழைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது துரியோதனனின் கதையாகும். அவர் ஒருமுறை நல்லொழுக்கத்தை பற்றி இதே போன்ற சந்தேகங்களுடன் தங்கள் தந்தை திருதராஷ்டிரரை அணுகினார். என் மகனே, நீ ஏன் துக்கப்படுகிறாய் என்று திருதராஷ்டிரர் தனது மகனின் துயரத்தை உணர்ந்தார். உன்னை என்ன தொந்தரவு செய்கிறாய் என்று சொல்லுங்கள், நான் உதவ முயற்சிப்பில். யுதிஷ்டிரரின் வளம் பெருகுவதை கண்ட துரியோதனன் பொறாமையால் பிடிக்கப்பட்டதாக விளக்கினார். ஆடம்பரமான மாளிகையையும் தங்கத் தட்டுகளையும் நேர்த்தியான ஆடைகளையும் கம்பீரமான குதிரைகளையும் பார்த்தார். ஆனால் பொருள் செல்வம் மட்டுமல்ல அவரை தொந்தரவு செய்தது. யுதிஷ்டிரர் அவரை பார்த்த அனைவரின் போற்றுதலையும் சிரமமின்றி ஈர்த்தது போல் தோன்றியது. நான் அவரை போல இருக்க விரும்புகிறேன் என்று துரியோதனன் ஒப்புக்கொண்டார். திருதராஷ்டிரர் திருந்தே புன்னகைத்து, நீங்கள் யுதிஷ்டிரரைப் போல செழிப்பை பெற விரும்பினால் அல்லது அதை மிஞ்ச விரும்பினால் நல்லொழுக்க நடத்தைக்காக பாடுபடுங்கள். ஏனென்றால் நல்லொழுக்கத்தால் மட்டுமே 3 உலகங்களையும் வெல்ல முடியும். தங்கள் இரக்கம்
மற்றும் சுய கட்டுப்பாடு மூலம் மாபெரும் வெற்றிகளை பெற்ற பல மன்னர்களை தான் பார்த்திருக்கிறேன் என்றார் துரியோதனன் ஆர்வமடைந்து. இந்த நல்லொழுக்கத்தை எவ்வாறு பெற முடியும் என்பதை விளக்குமாறு தனது தந்தையிடம் கேட்டான். திருதராஷ்டிரர் ஒரு காலத்தில் இந்திரனை தனது உயர்ந்த தகுதியால் தோற்கடித்த தைரிய மன்னர் பிரகலாதரை பற்றிய பண்டைய கதையை சொல்லத் தொடங்கினார். கதை ஒரு புராண காவியத்தைப் போல வெளிப்பட்டது. பிரகலாதரின் வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்த இந்திரன் ஒரு பிராமண வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அவரை அணுகினார். 3 உலகங்களையும் ஆட்சி செய்வதில் பிஸியாக இருந்த பிரகலாதர் ஆரம்பத்தில் பிராமணருக்கு கற்பிக்க மறுத்தார். ஆனால் இறுதியில் பிராமணரின் கண்களில் உள்ள நேர்மையை கண்டபோது அவரது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டார். தனது வெற்றிக்கான திறவுகோல் பெருமை அல்லது தீமை அல்ல, ஆனால் சுக்கா போன்ற ஞானிகளின் ஆலோசனையை பின்பற்றுவதிலும் பணிவுடன் பணியாற்றுவதிலும் உள்ளது என்று பிரகலாதர் விளக்கினார். அவர் அவர்களின் போதனைகளை கவனமாக கேட்டு அநீதியான செயல்களிலிருந்து தன்னை தடுத்து தனது புலன்களின் மீது சுய கட்டுப்பாட்டு உணர்வை வளர்த்து கொண்டார். இதுதான் உண்மையான நல்லொழுக்கம் என்று பிரகலாதர் கூறினார். இது மற்றவர்களின் தியானத்தை கேட்டு அதை செயல்படுத்துவதாகும். பிரகலாதனின் வார்த்தைகளால் பிராமணர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். மேலும் இந்த நடத்தையை தனக்குத்தானே பெற முடியுமா என்று கேட்டார். பிரகலாதர் ஆரம்பத்தில் தயங்கினாலும் இறுதியில் வரத்தை வழங்கினார். பிராமணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரகலாதரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாக சபதம் செய்தார். ஆச்சத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. யூதிஷ்டிரர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த சட்டசபை மண்டபத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. அவர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் திரும்பி பாட்டிய நடத்தை ஒரு மனிதனில் அனைத்து நல்லொழுக்கங்களையும் முதன்மையானது என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஆனால் சொல்லுங்கள், நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது? இந்த கேள்வியால் நான் நுகரப்படுகிறேன். அதற்கு உன்னை தவிர வேறு யாரும் பதிலளிக்க முடியாது. அவரது கண்கள் ஏக்கம் மற்றும் விரக்தியின் கலவையால் நிரப்பப்பட்டு பீஷ்மரின் புத்திசாலித்தனமான முகத்தை தேடில. பீஷ்மர் யுதிஷ்டிரரின் உணர்ச்சிகளில் ஆழத்தை உணர்ந்து மெதுவாக தலையசைத்தார். மாட்சிவை பொருந்தியவரே, நம்பிக்கையின் தன்மையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு பழங்கால கதை, பல தலைமுறைகளாக கடந்து வந்த கதை என்று அவர் நிறுத்தி தொடக்கத்தில் தனது எண்ணங்களை சேகரித்தார். ஒரு தொலைதூர நாட்டில் தனது வலிமைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்ற துமித்தா என்ற மன்னர் இருந்தார். ஒரு நாள் வேட்டையாடும்போது மரங்களைப் போன்ற உயரமான கொம்புகளுடன் ஒரு அற்புதமான மானை கண்டார். தனது திறமையையும் வேகத்தையும் அடைத்த சுமித்ரா மானை ஒரு அம்பால் துளைத்தார். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக அது தடுமாறவில்லை. அதற்கு பதிலாக அம்பு அதன் பக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய பேட்டி போல ஒட்டி கொண்டது. வேட்டையாடுதல் நடந்து கொண்டிருந்தது. மானின் குதிகால் மீது சுமித்ரா சூடாக இருந்தார். அவர் காடுகள் வழியாகவும் ஆறுகள் மற்றும் நீரோடைகள் வழியாகவும் பரந்த சமவெளிகளிலும் அதை பின்தொடர்ந்தார். வழியை தாங்க முடியாததாக தோன்றிய மான் தொடர்ந்து ஓடி எப்போதாவது மெதுவாக திரும்பி, உங்களுக்கு வேகம் இருக்கலாம், ஆனால் எனக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது என்று சொல்வதைப் போல அதை பின்தொடர்பவரை பார்த்தது. மானின் சுறுசுறுப்பு மற்றும் வலிமையைக் கண்டு சுமித்ரா ஆச்சரியப்பட்டார். மேலும் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் அதன் மீதான அவரது பாராட்டு அதிகரித்தது. அவர்கள் ஓடும்போது முடிவற்ற சாத்திய கூறுகளின் கேன்வாஸ் போல நிலப்பரப்பு அவர்களுக்கு முன்னால் விரிப்பட்டது. சூரியன் அவர்களின் தலைகளின் மீது மோதியது. அவற்றின் பின்னால் நீண்ட நிழல்களை வீசியது. பூக்கும் மலர்களின் ஈமையான வாசனையாலும் ஈரமான மண்ணின் மனத்தாலும் காற்று நிரம்பியது. சுமித்ராவின் வில் அதன் பாடலை பாடியது. அவர் தனது மழுப்பலான இரையை அம்புக்கு அம்பு வீசினார். ஆனால் பயனில்லை. மான் வேட்டையாடுவதிலும் மரங்களின் வழியாக மிதப்பது மற்றும் நெசவு செய்வதிலும் ஒரு பேய் தோற்றத்தைப் போல மகிழ்ச்சி அடைவது போல் தோன்றியது. அது தனக்கு மட்டுமே ஒரு ரகசிய அறிவு இருப்பதை போல இருந்தது. இயற்கை உலரம் மற்றும் அதன் தாளங்களை பற்றிய
ஆழமான புரிதல். சுமித்தா மறுபுறம் வேட்டையாடும் ஆர்வம் இந்த தந்திரமான உயிரிழத்திற்கு எதிராக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற விருப்பத்தால்